ஏய் இந்து, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பாஸ்கர், என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? ஆமா, அப்படியே பார்த்து 20-30 வருஷம் ஆகுது. ஒரு 5-6 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ளேயேவா மறந்துருவோம்? சித்ரா, கர்ணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி குவார்டர்ஸ்ல இருந்தால, அப்போ இவங்க எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அந்த பழக்கம். ஓ, இவன் பாஸ்கர், இவங்க அவன் அம்மா. ஹாய். ஹாய். அம்மா, இது சித்ரா, என் தங்கச்சி மாதிரி, என் ஹஸ்பண்டோட சொந்தக்கார பொண்ணு. ஆமா, என்னாச்சு? வண்டியை ஏமா தள்ளிட்டு வர? அதுவாமா, வர வழியில திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகல. அதான் பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப்ல விடலான்னு போய்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தூரம் நீ இப்படி தள்ளிட்டு போவ? வேற என்னமா பண்றது, போய் தானே ஆகணும். நீ இருமா. டேய் பாஸ்கர், நீ கூட போய் விட்டுட்டு வாடா. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் போய் விட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம், நானே தள்ளிட்டு போயிடுவேன். நீ இருமா, ஆம்பளை பையன் இருக்கான், அவன் தள்ளிட்டு போய் விடுவான். இல்ல, நீ என் கூட வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன், நீங்க போயிட்டு வாங்க. சொன்னா கேளு. பாஸ்கர், நீ வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வந்துரு. நான் இவ கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். விஸ்வா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? மானம் போகுது சித்தப்பா. வெளியே தலை காட்ட முடியல, அசிங்கப்படுத்திட்டு இருக்காவ. யாரா? என்ன பிரச்சனை? எல்லாம் இந்த சித்ரா தான். டேய், நம்ம சித்ராவிய சொல்ற? அவ என்னடா பண்ணா? ஒரு பொம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அவுத்து விட்டா மானத்தை வாங்கிட்டு தான் வந்து நிப்பா. நம்ம குடும்ப மானமே போச்சு சித்தப்பா. டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்லவே அசிங்கமா இருக்குப்பா. எவனே தெரியாதவன் கூட சித்ரா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காப்பா. யாரடி இவன் கேட்டா அந்த வேலைக்காரி இந்துக்கு தெரிஞ்சவன் சொல்றா. ஏன்டி இப்படி கண்டவன் கூட நின்னு சிரிச்சு பேசிருக்கேன்னு கேட்டா அவன் என்னையவே மறைக்கிறான். எனக்கே புத்திமதி சொல்றான். ராஸ்கல். எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? முதல்ல அமைதியாடுறா. பா, என்னப்பா என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? இன்னைக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்கவன் நாளைக்கு அவன் கூட சந்தோஷமா பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல, இன்னைக்கு அவ வரட்டும், செத்தாவ என் கையில. டேய், ஒரு பொண்ணுக்கு பயம் வரணும்னா பொண்ணை ஒண்ணும் பண்ணக்கூடாதுடா. பொண்ணு கூட பேசுறான் பாத்தியா, அவனைத்தான் ஏதாவது பண்ணணும். அவனை அடிக்கிற அடியில நம்ம பொண்ணுக்கு பயம் வரணும். நம்ம அவன் கூட பேசினா அவனை அடிப்பாங்கன்னு இவளுக்கு தோணணும். அதுக்கப்புறம் அவனா பேச வந்தா கூட இவ போய் அவன் கூட பேசக்கூடாது. தயவு செய்து என்ன பார்க்க வராத, என் கூட பழகாத, நான் இருக்கிற பக்கமே வராத. வந்தா என் வீட்டுக்காரவங்க உன்னை கொன்னு போட்டுருவாங்கன்னு அவளே அவன்கிட்ட சொல்லணும். அதை பார்த்து அவன் பயந்து ஓடணும். இப்படி பண்ணாதான்டா நீ நினைக்கிற பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். சொல்லுங்கண்ணா. இந்த விஷயத்துல விஸ்வாக்கு ஹெல்ப் பண்ண. சின்ன பையன் கூட பிறந்தவ யார் கூட பேசுறத பார்த்துட்டு யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்குலாம்? டேய், நீ தாண்டா வேணும். புரியலையே. நீ தாண்டா வேணும். ஏன் கையவே பிடிக்கிற? இதெல்லாம் உனக்கு பத்தாதுரா, இன்னும் போட்டு சாத்தணும். ஏய்,
யாரா நீங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க? எங்க வீட்டு பொண்ணோட பேசினேன்ல, அதுக்கு தானே உனக்கு இந்த அடி. வர்றோம். வர்றோம். போடு. ஏய் கர்ணா, அங்க பாரு பாஸ்கர். வர்றோம். ஏய் கர்ணா, பாஸ்கர் யாரோ அடிக்கிறாங்க, போய் பாரு. ஏய். ஏய். ஏய், ஏய். ஏய். ஏய்.